அண்ணனாப்பா, பேரு பாண்டியாப்பா. அண்ணனா? இவனை ஏற்கனவே தெரியுமா உனக்கு? இப்பதான் எனக்கே தெரியும். இப்படி ஒரு ஆள் இருந்து சொல்லவே இல்லையே நமக்கு. எத்தனை ட்ரிப்ல நம்ம வீட்டு போனோம்? இவனை நாங்க பார்க்கவே இல்லையே. இப்படி ஒரு பையன் இருக்கான்னு மயில் உன மறைச்சிட்டாரு. டேய் இங்க வா, உண்மையை சொல்லு. நிஜமாவே நீ மயில் வாங்க பையனா? ஆமாங்க. சொந்த பையனா? ஐயோ என்ன இப்படி கேக்குறீங்க? உண்மையில ஆமாங்க. அப்ப வீட்டுக்கு போயிட்டு உடனே உங்க அப்பாவையும் பெரியப்பா வந்து என்ன பார்க்க சொல்லு. போ. உண்மையில எங்க அப்பா பெரியப்பா இங்க வர சொல்லவா? இங்க வர சொல்லாத, நேரா வீட்டுக்கு வர சொல்லு. சொல்றேன். போ. புடவையை செலக்ட் பண்ணா இங்க வெடிக்க போ. சரிப்பா. வணக்கம். நான் உங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வர சொல்லுங்க. எதுக்கு உங்க பையனை கூட்டிட்டு வந்தீங்க? அது கோபியும் கூட வந்தா. பெருங்க நம்ம 3 பேர் உட்கார்ந்து பேச தான் சொல்லி அனுப்பிச்சா. குறிப்பா நான் சொல்லி அனுப்பிச்சு உங்க பையனை கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, கோபி வயசுல சின்னவன், ஆனா குடும்ப விஷயங்கள் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான். ரொம்ப பொறுப்பானவன். எங்க குடும்பத்தை பொறுத்தவரை அவனும் ஒரு பெரிய மனுஷன். அப்ப நீங்க போங்க. வா பெரிய மனுஷா. இருங்க நாங்க வேணா கோபி நீ கொஞ்சம் வெளியே நிக்கிறீப்பா. அப்ப நீங்க உள்ள வாங்க. வெளியில நான் ஏன் அப்படி பேசணும்னா, எதை யார் பேசணுமோ அதாவது அவங்க தான் பேசணும். புரியுதுங்களா? சரிங்க. எனக்கு எதுலயும் ஒளி முறை பிடிக்காது. வெளிப்படையா பேசுவேன். மத்தவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு பாண்டின்னு ஒரு பையன் இருக்கான். முழு புஷ்ணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டீங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். சொல்லுங்க, எதுக்கு அந்த பையனை பத்தி என்கிட்ட நீங்க சொல்லல? இந்த பாருங்க, பாண்டி சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு தனி பிறவிங்க. அது பெரியவங்க சொல்றது கேட்க மாட்டான். அது சேர்க்க சரியில்லை, சகவாசம் சரியில்லாம போய் அப்படி நாங்க வீட்லயே அவனை சேர்க்கறது இல்லைங்க. அதான். அதனால அவன் உங்க பிள்ளை என்ன ஆயிடுமா? என்ன பேசுறீங்க? எனக்கு சம்மதியாக போறீங்க. உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறது எனக்கு தெரியாம இருந்தா அது என்ன கணக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தர் ரோட்ல போறவன் உங்க மகனை என்கிட்ட காட்டி இந்த குடிகாரன் உங்க வரவுன்னு சொல்லுவான். அப்ப நான் என்ன முடிக்கிறதா? ஏன் இந்த மாதிரி மறைக்கிறீங்க? மறைக்கலீங்க. அது விட்டு போனது என்ன உண்மைதான். ஆனா சொல்லக்கூடாது, மறைக்கணும்னு நாங்க நினைக்கல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என்னமோ சின்ன விஷயங்கிற மாதிரி பேசுறீங்க. ஒரு வீட்ல ஒரு ஆம்பளை பையன் இருக்காங்கிறத மறைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உங்க பையன் அன்னைக்கு என் வீட்டு முன்னாடி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணான். யாருன்னே தெரியாம அவனை 4 சாத்தி துரத்தி விட்டா. இதெல்லாம் நல்லா இருக்கு? நல்லா இல்லைங்க, அசிங்கமா இருக்கு. கேட்கறப்பவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. பாவம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. இப்பவே என்கிட்ட உங்க குடும்பத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லிடுங்க. பின்னாடி தெரிய வந்தா அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால விவரமா சொல்லிடுங்க. விவரமா? 4 தலைமுறையா நாங்க நாதஸ்வரம் வாசிக்கிற குடும்பங்க. எங்க தாத்தாவோட அப்பா பேரு மயில் வாகனம். ராமநாதபுரம் ராஜாவுக்கு நெருங்கிய நண்பருங்க. அவர் சமஸ்தானத்துல தான் வாசிச்சிட்டு இருந்தார். அவருக்கு அருணகிரின்னு ஒரு புள்ள, ராமநாதன் ஒரு புள்ள, சொக்கலிங்கம்னு 3வது புள்ள. அந்த சொக்கலிங்கம் தான் எங்க தாத்தா. அதனால தான் அவர் பேரை எனக்கு வச்சாங்க. நான் முதல்ல சொன்ன மயில் வாகனம் எங்க கொள்ளு தாத்தா, அவர் பேரை தான் என் தம்பிக்கு வச்சாங்க. சொக்கலிங்கம் ரொம்ப நல்லா நாதஸ்வரம் வாசிப்பாருங்க. மகா மேதைங்க. ஆமாங்க, புதுக்கோட்டை சமஸ்தானத்துல தான் வாசிட்டு இருந்தார். பாவம், 34 வயசுல மாக்கோலி இல்லைங்க, மாக்கோலி சைஸுக்கு இந்த சுவாச குழாயில ஒரு கட்டி. மேலிங்களையும் போயிட்டு வருது. நாதஸ்வரம் வாசிக்க முடியல. பாவம், ராஜா காலில் விழுந்து அழுதார். ஆஸ்தான வித்வானா இருக்கேனே, என்னால வாசிக்க முடியலையேன்னு. ராஜா போன்னுட்டாரு. மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு காரைக்குடி வந்துட்டாப்ல. அவருக்குங்க 2 பசங்க. மூத்தவர் மணிகண்ட கோமதி நாயகம், அவர் தான் எங்க அப்பா. சிவஞான சண்முக சுந்தரம், அது எங்க சித்தப்பா. இந்த கோமதி நாயகம் சொன்னேனே, மணிகண்ட கோமதி நாயகம் பிரமாதமா நாதஸ்வரம் வாசிப்பார். எல்லாரும் அவரை பிரபலமா கோமதி தான் கூப்பிடுவாங்க. அவர் பிள்ளைங்க தான் நாங்க. எங்க சித்தப்பா இருக்காரு சிவஞான சண்முக சுந்தரம், அவரை எல்லாரும் அவர் அதிகமா யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் மனநல சரியில்லை. சின்ன வயசுல அவர் காசிக்கு போயிட்டாரு, திரும்பி வரவே இல்லை. இப்ப எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 3 பசங்க, ஒரு பொண்ணுங்க. நான் மூத்தவன், அடுத்தது மயிலு, அப்புறம் ஒரு பொண்ணு, அப்புறம் ராசப்பா. நான் சொன்னேன் சிவஞான சண்முக சுந்தரம், அதே மாதிரி மனநிலைமை சரியில்லாம இருக்கிறவரு எங்க கடைசி தம்பி. அவருக்கு கல்யாணம் கட்டலிங்க, எங்க கூடயே தான் வச்சு பாத்துட்டு இருக்கோம். தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருச்சு, புஷ்பான்னு பேர் எழுது. அவளுக்கு சம்பந்தம்னு ஒரு பையன், மகா சுமத்தின்னு 2 பொண்ணுங்க. ஆமா, அவளுக்கு புருஷன் பாருங்க. அவர் பேரை விட்டா நீ கூட சும்மா இருப்பீங்க, அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவருக்கு பெரிய உடனே பேருங்க. அவர் தென்னந்தோப்பெல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் வந்து காலகட்டத்தில் போஸ்ட் மாஸ்டருங்க. அடுத்தது மயில் வாகனம், இவருக்கு காமு, அதான் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு. அடுத்தது 13 இன்னொரு பொண்ணு இருக்கு, படிச்சுட்டு இருக்கு. அடுத்ததுதான் பாண்டி, நமக்கு பிரச்சனை பண்றவன் பாண்டி. அது 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த தமிழ் வாத்தியாரோட இந்த நாற்காலி இல்ல, அதுக்கு ஐயோ போத நிறுத்துங்க. நான் இன்னும் விவரமா கேட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக இவ்வளவு விவரமா சொன்னீங்கன்னா கல்யாணம் கேட்ட வந்துரும் உங்களுக்கு. வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் கூட சொல்றேன், நீங்க எதையும் மறைக்க கூடாது சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தான் நான் இன்னும் சரியா ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ பரவாயில்லைங்க, பின்னாடி பேசிக்கலாம். ஆனா நீங்க பாண்டி விஷயத்தை என்கிட்ட மறைச்சதுக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுதாங்க சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த பாண்டி இருக்கானே, அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது. ஐயோ வேணாங்க. உங்க அப்பா கொடுத்த பனிஷ்மென்ட் உள்ள பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, வெளியில தான் சொல்லிட்டாங்க, அதான் வெளில நிக்கிறேன். ரொம்ப விவரமான ஆளுங்க நீங்க. என்னங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? பின்ன நான் இந்த பக்கம் தனியா வரத தெரிஞ்சிட்டு தான் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாத்த நான் கிளம்புறேங்க. இருங்க மோர் கொண்டு வரேன். மோர் எனக்கு வேணாங்க. ஏன் மோர் பிடிக்காதா? மோர் வேணாங்க, திருப்பி வார்த்தை மாட்டிக்க வேணாம். என்ன உள்ள போறவங்க அப்பா இருக்காரு, வெளில வந்து நீங்க இருக்கீங்க, பெருசா மாட்டிட்டேன் உங்களுக்கு. எதுக்கு வெளிய நிக்கிற? யார் இவரு? இவரா நம்ம மூர்த்திக்கு பாத்துக்க பொண்ணோட பெரிய அண்ணன். இவர் யாரு? இவன் அண்ணா ரமேஷ். அண்ணனா? அண்ணனா கூட பிறந்தானா? ஆமா, 3ஆவது அண்ணன். இவர் நாங்க பார்த்ததே இல்லையே. அதுங்க நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ இவன் ஓட்டம் சத்திரம் போயிருந்தான். ஓ அப்படியா? உங்க பேரு? ரமேஷ். நீங்க என்ன பண்றீங்க? நானும் அப்பா கிட்ட தான் வேலை செய்யறேன். புது விஷயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க பத்த புள்ளைய பத்தி என்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதாங்க.
நாளைக்கு 4 பேர் ஊருல உங்க பையனை பத்தி தப்பா பேசும்போது அது எனக்கு தானே காசுங்க. நீங்க உங்க மகன் பாண்டிய பத்தி சொல்ல ஆமா, ஒரு முடியும். நிமிஷம். இவர் யாரு? அவன் அப்பா, இவரு மாமாவோட 3வது பையன் ரமேஷ். இன்னொரு பையனா இருக்கு. இவர் பிள்ளையா? ஆமா, இவங்க தான் எனக்கு சொன்னது. அது வந்து இங்க பாருங்க மாமா, நீங்க வேணும்னே இதை மறைக்கல. ஆனா இதை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையல. கரெக்டா? கரெக்ட் தான் கோபி. அவனை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமையல. அதே மாதிரி தாங்க பாண்டி விஷயமோ. நாங்க அவனை மறைக்கணும்ங்கறதுக்காக மறைக்கல. அவனை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பமோ அவசியமோ வரல. அதனால தான் பேசல. அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து இவரையா மறைச்சீங்க, உங்க குடும்பத்துல யாரா இருக்கா, உங்க வகையற என்னலாம் கேட்க முடியுமா? கரெக்ட் தான் கோபி. நான் சொல்லிடுறேன். அதுக்காக உங்க அப்பா மாதிரி பூர்வீகத்தை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. அவர் நல்ல நாதசுரம் வாசிக்கிறாரு, தம்மு கட்டி பேசுறாரு. நான் என் பொண்டாட்டில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பொண்டாட்டி, 3 மகங்க, ஒரு பொண்ணு. இதான் என் ஃபேமிலி. போதுங்க, அனாவசியமா இதெல்லாம் பெருசுபடுத்த வேணாம். நாங்க புறப்படுறோங்க. சரி சரி. கல்யாண வேலையை பாருங்க. பாப்பா. டேய் நில்றா. கடைசியா போது எல்லாத்துலயும் நான் அசிங்கப்படுத்துறேன். போ. டேய் வா. போடா.